Hello SSC aspirants. Now we are entering into Indian geography. Okay. So Indian geography la நம்ம இன்னைக்கு வந்து Indian physical features அத பத்தி நம்ம பார்க்கலாம். Okay. So first வந்து அதுக்கு முன்னால வந்து location of India and its neighbors. So அந்த areas எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு further உள்ள போலாம். Okay. So இந்த இது பாத்தீங்க அப்படினா வந்து உங்க ரிவிஷனுக்காக okay டெடிகேட்டடா கிரியேட் பண்ணது. So last 5 yearsல most expected areasல இருந்து क्वेश्चन எடுத்துறோம். So அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கு. Okay, let's go to the topics. Okay, India size and location. Okay, so India பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சைஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு இன்வெர்டட் ரெக்டாங்கிள் ஆர் ட்ரப்பிசாய்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரஃபாக பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட சைஸாக இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆவரேஜ் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு லேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 32.8 lakh kilometers. ஓகேங்களா, ஸோ 32.8 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஆர் 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ நம்ம நேற்று வந்து அந்த இதில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, ஸோ ஹெமிஸ்பியர் கான்செப்ட் பார்த்தோம். ஓகே, 0 டிகிரி மெரிடியன். ஓகே, 0 டிகிரி மெரிடியனுக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்கு எல்லாமே ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற எல்லாமே வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ இந்தியா வந்து சென்டர் மீடியன் 82.5 டிகிரி ஈஸ்ட்டை வச்சு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு எக்ஸ்டெண்டில் ஸோ 68 to 97 அந்த எக்ஸ்டென்ட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அதே மாதிரி இட் இஸ் லொக்கேட்டட் நார்த் ஆஃப் ஈக்குவேட்டர். ஓகே, திஸ் இஸ் 0 டிகிரி ஈக்குவேட்டர். இது வந்து 0 டிகிரி கிரீன்விச் மெரிடியன். ஓகே, ஸோ கிரீன்விச் மெரிடியனுக்கு ஈஸ்ட்டாகவும் ஈக்குவேட்டருக்கு நார்த்தாகவும் இருக்குது. ஸோ இந்தியா லைஸ் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, ஸோ இட் லைஸ் என்டையர்லி இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அட் தி சேம் டைம் இட் லைஸ் என்டையர்லி இந்த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, ஏஷியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ இட் லைஸ் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியா. ஓகே, இந்தியா லைஸ் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ ஏஷியா எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியாவில் இருக்கும். இங்கே அரேபியன் பெனின்சுலா இருக்கும், இங்கே ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாலாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா என்னென்ன வாட்டர் பாடி சரௌண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பே ஆஃப் பெங்கால். ஓகே, வங்காள விரிகுடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே அரேபியன் சி, கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். ஓகேங்களா, ஸோ இந்தியன் ஓஷனோட இது என்னென்னா, ஸோ இட் இஸ் த ஒன்லி ஓஷன் இன் த வேர்ல்டு விச் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ கண்ட்ரி. ஓகே, ஸோ மற்ற எல்லா ஓஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், அண்டார்டிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு எதுவுமே வந்து ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி ஒரு லேண்ட் மாஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்தியன் ஓஷன் இஸ் த ஒன்லி ஓஷன் தட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் அ கண்ட்ரி. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவோட இது பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ பெனின்சுலா. ஸோ பெனின்சுலா அப்படின்னா என்னென்னா சரௌண்டட் ஆன் 3 sides பை வாட்டர். ஓகே, ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இங்கே லேண்ட் மாஸ் இருக்கும், இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வாட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இந்தியா இஸ் அ பெனின்சுலா. இந்தியா இஸ் அ பெனின்சுலா சரௌண்டட் ஆன் 3 sides பை வாட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து கன்னியாகுமரி இஸ் த பாயிண்ட் வேர் 3 வாட்டர் பாடிஸ் மீட். ஓகே, கேப் காமரின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் அ பிளேஸ் வேர் 3 வாட்டர் பாடிஸ் மீட். என்னென்ன 3 வாட்டர் பாடிஸ்? அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அண்ட் இந்தியன் ஓஷன். ஓகே, ஸோ ஜாகிரபிக்கல் எக்ஸ்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா 8 டிகிரி நார்த் டு 37.6 டிகிரி நார்த். ஓகே, ஸோ கன்னியாகுமரியோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 8 டிகிரி நார்த் டு மேலே வந்து காஷ்மீரில் 37.6 டிகிரி நார்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி லாங்கிடியூட்ஸ் பார்த்திங்கன்னா 68.7 டிகிரி ஈஸ்ட் டு 97.25 டிகிரி ஈஸ்ட். ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன, இந்த லேட்டிடியூட்ஸில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ இந்தியா. ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ இந்தியா அப்ராக்சிமேட்லி இந்தியாவை ஹாஃபாக டிவைட் பண்ணும். ஓகேங்களா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்ராக்சிமேட்லி இந்தியாவை ஹாஃபாக டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டிகிரிஸ் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரிஸ். ஸோ 18 + 15 is 23. 23 + 14.5 is approximately 37.6. ஓகேங்களா, ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து கரெக்டாக இந்தியா வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணும், நார்த் அண்ட் சவுத்தாக. அதே மாதிரி டைம் மெரிடியன், அதாவது மெரிடியன் வந்து நமக்கு ஒரு இந்தியா வந்து கரெக்டாக ஹாஃபாக டிவைட் பண்ணால் டைம் கீப்பிங்க்கு தேவை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 82.5 டிகிரி ஈஸ்ட் மெரிடியன் விச் பாசஸ் டு மிர்சாப்பூர் வில்லேஜ். ஓகே, யூபியில் மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் பாஸ் பண்ணுற அந்த மெரிடியன் தான் வந்து நம்ம சென்ட்ரல் மெரிடியனா ஆர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு மெரிடியனாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து குஜராத் டு இந்த எக்ஸ்டென்ட் டு அந்த எக்ஸ்டென்ட் குஜராத் டு அருணாச்சல் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 2 hours. ஓகே, ஸோ அதனால அந்த நம்ம யூனிஃபார்ம் டைமுக்காக நம்ம இந்த மெரிடியன் எடுத்துக்கணும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா இட் ஆக்குபைஸ் 2.4% ஆஃப் லேண்ட் மாஸ். ஓகே, இந்தியா எவ்வளோ ஆக்குபை பண்ணுது அப்படின்னா டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் 2.4%. பட் இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன 17% ஆஃப் பாப்புலேஷன். ஓகே, 2.4% லேண்ட் மாஸ் ஆக்குபை பண்ணுற இந்தியா இட் சஸ்டெயின் 17% ஆஃப் த பாப்புலேஷன். அதே மாதிரி 20% ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகே, வேர்ல்டோட பயோடைவர்சிட்டியில் 20%, அதாவது வேர்ல்டோட நேச்சுரல் ரிசோர்ஸ் பயோடைவர்சிட்டியில் 20% வந்து இந்தியா சஸ்டெயின் பண்ணுது. ஏன் 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 இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ஸோ இந்தியாஸ் லொக்கேட் இன் ட்ராபிக்கல் ஏரியா. ஸோ ட்ராபிக்கல் ஏரியா நம்ம பார்த்தோம் நேற்று. ட்ராபிக்கல் ஏரியாஸ் ஆர் ஏரியாஸ் ஆஃப் ஹை பயோடைவர்சிட்டி. ஓகே, ஸோ இந்தியா ட்ராபிக்கல் ஏரியா லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இந்தியாவோட பயோடைவர்சிட்டியும் அதிகம். ஓகே, ட்ராபிக்கல் ஏரியாஸ் ஆர் ஏரியாஸ் ஆஃப் ஹை பயோடைவர்சிட்டி. அதனால தான் 2.4% ஆஃப் லேண்ட் மாஸ் வந்து 17% ஆஃப் பாப்புலேஷனும் 20% ஆஃப் பயோடைவர்சிட்டியும் சப்போர்ட் பண்ணுது. Next, India is the 7th largest country in the world, second most populous. 7th largest country, second most populous. இப்போ செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ். இன்னொரு 7 monthsல நம்ம வந்து சைனா ஓவர்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்தியாவோட லேண்ட் பவுண்டரி பார்த்தீங்கன்னா 15,200 kilometers. ஸோ பவுண்டரி அப்படின்னா லேண்ட் பவுண்டரி தான் நம்ம இது பண்ணுவோம். லேண்ட் பவுண்டரி இஸ் 15,200 kilometers. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக பார்க்குறதுக்கு சைனா கிட்ட தான் நம்மக்கிட்ட லாங்கஸ்ட் பவுண்டரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக வந்து நம்ம லாங்கஸ்ட் பவுண்டரிஸ் வித் பங்களாதேஷ். ஓகே, ஸோ சைனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் கிட்ட நம்ம லாங்கஸ்ட் பவுண்டரி இருக்குது. ஸோ அது போக மியான்மர், நேபாள், பூட்டான் கொஞ்சம் ஷார்ட்டான பவுண்டரிஸ். ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பவுண்டரிஸ் வித் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஆப்கானிஸ்தானோட பவுண்டரி வந்து இந்தியாவோட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஜோனில் நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு பவுண்டரி இருக்குது. ஓகே, ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் கோஸ்ட் லைன், கோஸ்ட் லைன்னா கடற்கரை லென்த்து. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குஜராத்து, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். ஸோ இது எல்லாமே வந்து கோஸ்டல் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்த எல்லா ஸ்டேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட் லைன் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது போக அண்டமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப். ஓகே, ஸோ இன்க்ளூடிங் ஐலாண்ட்ஸ் தான் 7516. ஓகே, இன்க்ளூடிங் ஐலாண்ட்ஸ் நம்ம கோஸ்டல் லைன் வந்து 7516. எக்ஸ்க்ளூடிங் ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6300 kilometers. ஓகே, ஸோ வெறும் மெரைன் பெனின்சுலர் கோஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 6300 kilometers. ஓகே, ஸோ அதே மாதிரி லாங்கிட்யூனல் எக்ஸ்டென்ட்னா ஸோ லாங்கிட்யூட்ஸ். ஸோ இந்த கார்னர் டு இந்த கார்னர். ஓகே, ஸோ அதாவது இங்கே குஜராத்லேருந்து இங்கே அருணாச்சல் வரைக்கும் அந்த லாங்கிட்யூனல் எக்ஸ்டென்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 30 degrees. ஸோ முன்னால் பார்த்துருக்கோம் 68.7 to 97.25. ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 30 degrees. ஸோ இதுதான் லாங்கிட்யூனல் எக்ஸ்டென்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே, ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் வந்து 82.5 degrees ஸ்டாண்டர்டாக வச்சு மிர்சாப்பூர் இன் உத்தரப்பிரதேஷ் இஸ் டேக்கன் அஸ் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட பவுண்ட்ரிஸ். ஓகே, அகெயின் சொன்ன மாதிரி பங்களாதேஷ் ஹேஸ் த லாங்கஸ்ட் பவுண்ட்ரி. பட் பார்க்க அப்படி தெரியாது. ஏன் அப்படின்னா ஸோ நார்மலாக பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, பட் அதோட பவுண்ட்ரி வந்து ஒன்று கீழே போயிட்டு இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல திரிபுரா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பவுண்டட் பை இந்தியா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாகாலாந்து, மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இங்கே மிசோரம் will also have a boundary with India. Okay, so இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட பவுண்டரி வந்து இஸ் த லாங்கஸ்ட் பவுண்டரி வித் இந்தியா. ஸோ விச் ஹஸ் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷ் அண்ட் குஜராத் ஹேவ் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன்ஸ் இன் இந்தியா. Okay, next third longest is with Pakistan, அப்புறம் நேபாள், மியான்மர், பூட்டான் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் கேட்பாங்க ஆர் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிங்க. ஸோ ஆல்வேஸ் நம்பர் பங்களாதேஷ், சைனா அண்ட் பாகிஸ்தான். ஸோ இதுதான் ஆர்டர். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3000 4000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நேபாள் அண்ட் மியான்மர் 1500 600 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ பூட்டான் வந்து 700. ஓகே, 3 digit. ஓகே, ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப லீஸ்ட்டு 106. Okay, next physiographic divisions. So physiographic அப்படின்னா so physical features. Okay, so physical features are known as physiographic divisions. Physical features of India are known as physiographic divisions. So biggest physiographic division na Himalayas, Himalayan mountains. Okay, so நம்ம வந்து physical geography பார்க்கும்போது பார்த்துருக்கோம் fold mountains அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்ட்டு. So fold mountains are found along continental boundaries. Okay, ஸோ இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் பவுண்ட்ரியும்
யூரேஷியன் பிளேட் பவுண்டரியும் மர்ஜ் ஆகும்போது ஃபார்ம் ஆனதான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஓகே, ஸோ இது போக என்னென்ன ஃபோல்ட் மவுண்டன்ஸ் இருக்குன்னா ஹிமாலயன் மவுண்டன்ஸ், ஆல்ப்ஸ், ராக்கீஸ் அண்ட் ஆண்டிஸ். ஓகே, ஸோ ஏஷியாவில் இருக்கிற ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஓகே, ஸோ ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து இந்தியாவோட கிளைமேட்டிக் பேரியர். ஓகே, ஸோ கிளைமேட்டிக் பேரியர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து கோல்டு விண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர்றதை தடுக்குது. ஓகே, ஸோ அதனால் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கிளைமேட்டிக் பேரியர். ஹிமாலயாஸ் ஆர் நோன் அஸ் கிளைமேட்டிக் பேரியர். ஓகே, நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா ஸோ காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ், நார்த் ஆஃப் பீகார், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கிம், அருணாச்சல், அதுக்கப்புறம் பெண்ட் ஆகி நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இது எல்லாமே கவர் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் இன்னர் ஹிமாலயாஸ். ஹிமாச்சல கிரேட்டர் ஹிமாலயாஸ்னு சொல்லுவோம். ஷிவாலிக். ஓகே, ஷிவாலிக் மவுண்டன்ஸ். ஓகே, ஷிவாலிக் மவுண்டன்ஸ் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஃபார்ம்டு டியூ டு மவுண்டன் பில்டிங். ஷிவாலிக் பார்த்தீங்க இது ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஃபார்ம் டியூ டு மவுண்டன் பில்டிங். அதே ஷிவாலிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஆர் ஃபார்ம் டியூ டு எரோஷன் ஆஃப் திஸ் மவுண்டன் அண்ட் கன்சால்டேஷன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மவுண்டன் எரோட் ஆகி கன்சால்டேட் ஆனதா ஷிவாலிக் மவுண்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ் பற்றி அடுத்த வருதுன்னா தே ஆர் த சோர்ஸ் ஆஃப் பெரினியல் ரிவர்ஸ். ஹிமாலயாஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் பெரினியல் ரிவர்ஸ். பெரினியல் ரிவர்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவோட முக்கியமான ரிவர்ஸ் 3. இண்டஸ், நார்த் இந்தியாவில் இண்டஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா. இண்டஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா. ஸோ இது எல்லாமே வந்து அண்ட் யமுனா எடுத்துட்டோம். யமுனா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கங்காவில் மர்ஜ் ஆகிடும். இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஹேஸ் இட் சோர்ஸ் இன் ஹிமாலயன் கிளேசியர்ஸ். ஹிமாலயன் கிளேசியர்ஸ். ஸோ இண்டஸ் அண்ட் பிரம்மபுத்திரா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனால் டிபெட்டியன் வேலியில் இருக்கிற கிளேசியர்ஸில் ஒரிஜினேட் ஆகுது. ஓகே, இண்டஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ஹேவ் தேர் ஒரிஜின் இன் ஹிமாலயன் கிளேசியர்ஸ். ஹிமாலயன் கிளேசியர்ஸ். ஸோ நம்ம தேர்ட் போல் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்தோட தேர்ட் போல். போல்ஸ் அப்படின்னாவே அந்த பனி இருக்கிற இடம் ஆர்டிக் அண்ட் ஆண்டார்டிகா. பட் தேர்ட் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளேசியர்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து ஹிமாலயாஸில் தான். ஓகே, ஹிமாலயாஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் தேர்ட் போல். அதுலாம் சியாஷின் கிளேசியர் இதெல்லாமே இங்கே தான் வரும். ஹிமாலயாஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் தேர்ட் போல், சியாஷின் கிளேசியர் இதெல்லாமே இங்கே தான் வரும். ஓகே, ஸோ நார்மலாக ஹிமாலயாஸ் வந்து அந்த லொக்கேஷன் பொறுத்து 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ காஷ்மீர் ஹிமாலயாஸ், காஷ்மீர் ஹிமாலயாஸ், பஞ்சாப் ஹிமாலயாஸ், உத்தராகண்ட் ஹிமாலயாஸ், சிக்கிம் ஹிமாலயாஸ் அண்ட் அருணாச்சல் ஹிமாலயாஸ். ஓகேங்களா, அருணாச்சல் ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ அது போக நார்த் ஈஸ்டில் இங்கே வந்து ஹிமாலயாஸை பூர்வாச்சல் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பூர்வாச்சல் ஹில்ஸ். பூர்வாச்சல் ஹில்ஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மீசோ ஹில்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ஹிமாலயாஸ் இந்த இடத்துல பூர்வாச்சல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹிமாலயாஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு யூ ஷேப்டு கர்வில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஹிமாலயாஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இப்படி ஒரு யூ ஷேப்டு கர்வாக போகும். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் ஒரு 90 டிகிரி பெண்ட் ஆகும். ஓகேங்களா, இதை சின்டாக்சியல் பெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து அந்த பிளேட் மூவ்மெண்ட்னால வந்த ஒரு பெண்ட். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து யூ மாதிரி போகிற ஹிமாலயாஸ், அதாவது இங்கே நார்த் வெஸ்ட்லேருந்து கீழே போகிறது ஹிமாலயாஸ் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகும். இந்த இடத்துல நார்த் டு சவுத் ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்னா ஸோ இது வரைக்கும் நார்த் வெஸ்ட் டு சவுத் வெஸ்ட் ஓரியன்டேஷன், சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் ஓரியன்டேஷன் அண்ட் நார்த் டு சவுத் ஓரியன்டேஷன். ஓகே, ஸோ இது ஹிமாலயாஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வழியாக தான் பிரம்மபுத்திரா ரிவர் என்டர் ஆகும். ஓகே, ஸோ ரிவர்ஸோட ஒரிஜின் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து இண்டஸ் ரிவர் ஒரிஜினேட் ஆகும். ஸோ இங்கே வந்து கேஞ்சஸ் ரிவர் ஒரிஜினேட் ஆகும் அண்ட் யமுனா ரிவர் ஒரிஜினேட் ஆகி இங்கே வந்து அலகாபாத்தில் ஜாயின் ஆகும் சிங்கிள் ரிவராக. ஸோ இது வந்து பே ஆஃப் பெங்காலில் ஜாயின் ஆகும்.
ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரிஜினேட் ஆகும். இங்கே ஒரிஜினேட் ஆகிற பிரம்மபுத்திரா ரிவர் இப்படி வந்து ஸோ இந்த இடத்துல இது வழியாக என்ட்ரி ஆகும். இங்கே வந்து கங்கா கூட ஜாயின் ஆகும். கங்கா கூட ஜாயின் அகெயின் அதுவும் வந்து பே ஆஃப் பெங்காலில் மிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஓகே, ஹிமாலயன் மவுண்டன்ஸில் ரெண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, டியூன்ஸ் அண்ட் தார்ஸ். டியூன்ஸ் அண்ட் துவார்ஸ். ஓகே, டியூன்ஸ் அப்படின்னு என்னென்னா ஹிமாலயாஸில் இருக்கிற ஃப்ளாட் ஏரியா. ஓகே, குறிப்பாக சிவாலிக்கில் இருக்கும் ஃப்ளாட் பிளேட்யூஸ் ஆன் டாப் ஆஃப் ஹிமாலயாஸ். ஓகே, அதை வந்து நம்ம டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒரு ஃபேமஸான டியூன் வந்து டெஹ்ராடூன். டெஹ்ராடூன்கிற ஏரியா வந்து ஒரு ஃப்ளாட்டான ஏரியா. ஓகேங்களா. அதே துவார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த அசாம் ஏரியாஸில் வந்து அங்கே ஒரு ஃப்ளாட்டான ஏரியாஸ் இருக்கும், அதை நம்ம துவார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த துவார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டீ கல்டிவேஷன். ஓகேங்களா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டீ கல்டிவேஷன். அதே மாதிரி வந்து லாக்குஸ்ட்ரின் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாக்குஸ்ட்ரின் டெபாசிட்ஸ் அப்படின்னா லேக்கில். ஓகே, லேக்கில் இருக்கிற டெபாசிட்ஸ். ஓகே, இந்த லாக்குஸ்ட்ரின் டெபாசிட்ஸ் வந்து ஹிமாலயாஸில் இருக்கும், அது குறிப்பாக காஷ்மீரில். ஓகே, காஷ்மீர் ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா இந்த லாக்குஸ்ட்ரின் டெபாசிட்ஸ் காமன். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ரான் கல்டிவேஷன் இருக்கும். ஓகே, சாஃப்ரான் கல்டிவேஷன் வந்து இந்த லாக்குஸ்ட்ரின் டெபாசிட் ஹிமாலயாஸில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஜீலம் ரிவர் காஷ்மீர் ஸ்ரீநகர் வழியாக போகுது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து அதுக்கு பக்கத்தில் இந்த கல்டிவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ சாஃப்ரான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டி இன் இந்தியா. இட் இஸ் எக்ஸ்போர்ட்டட். ஓகேங்களா. அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஹை. நம்ம நார்மலாக வந்து சாஃப்ரான் கலர் தான் யூஸ் பண்ணுவோம், பட் ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர் கேஜி வந்து சம் தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்தர்ன் பிளைன்ஸ். ஓகே, ஹிமாலயாஸ் இமீடியட் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நார்தர்ன் பிளைன்ஸ். ஓகே, ஸோ இந்தியா எப்படி இருக்குன்னா, ஓகே, ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நார்தர்ன் பிளைன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே கேஞ்சஸ் பிளைன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேஞ்சஸ் பிளைன்ஸ். ஸோ தீஸ் ஆர் கால் நார்தர்ன் பிளைன்ஸ். இந்த கங்கா பிளைன்ஸ் ஆர் கால் நார்தர்ன் பிளைன்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக பங்களாதேஷ்குள்ளேயே எக்ஸ்டெண்ட் ஆகும், பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இது மெயின் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணணும்னா உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இது கேஞ்சஸ் பிளைன்ஸ். ஸோ கங்கா லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியாக்குள்ளே ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸில் கங்கா இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா. ஓகே, ஸோ அதில் இருக்கிறது நார்தர்ன் பிளைன்ஸ். ஓகே, இந்த நார்தர்ன் பிளைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப்லேருந்து ஆக்சுவலாக எக்ஸ்டெண்ட் ஆகும். பஞ்சாபில் தோவாப் பிளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. தோவாப் அப்படின்னு என்னன்னா பிட்வீன் டூ ரிவர்ஸ். ஓகே, பிட்வீன் டூ ரிவர்ஸ், ரெண்டு ரிவருக்கு நடுவில் இருக்கிற பிளைன்ஸ் வந்து தோவாப் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பஞ்சாப் அப்படிங்கிறது 5 ரிவருக்கு நடுவில் இருந்த தோவாப், அதனால தான் அதுக்கு பேர் பஞ்சாப். ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 5 ரிவர் ஃப்ளோ. என்னென்ன ரிவர்? இண்டஸ் ரிவர், அதுக்கப்புறம் செனாப், ஜீலம், ரவி, பியாஸ், சத்லஜ். ஓகே, ஸோ இந்த 6 ரிவர்ஸ் இருக்குது. இந்த 6 ரிவர்ஸுக்கு நல்லா 5 இடம் இருக்கும், 5 தோவாப். ஓகேங்களா. நம்ம பார்த்துருக்கோம் 2 ரிவருக்கு நடுவில் இருக்கிற இடம் தோவாப்னு. இந்த 5 தோவாப் சேர்ந்தது தான் பஞ்சாப். ஓகே, பஞ்ச்னா ஹிந்தியில் 5. ஓகேங்களா. 6 ரிவருக்கு நடுவில் இருக்கிற 5 தோவாப்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சாப். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ், செனாப், ஜீலம் இந்த 3 ரிவர்ஸோட ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் வாட்டர் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் டேம்ஸ் கட்டலாம், பட் இந்த ரிவர்ஸோட வாட்டர் நம்ம இரிகேஷனுக்காக டைவர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ரவி, பியாஸ், சத்லஜ் அந்த 3 ரிவர்ஸை நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரவி, பியாஸ், சத்லஜ் கேன் பி கம்ப்ளீட்லி யூஸ் பை இந்தியா. ஓகே, ஸோ இது எல்லாமே இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ். ஓகே, northern plains are most fertile plains in India. They are the most fertile plains in India. ஏன் most fertile plains? Because of deposit of alluvial soils. Okay, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா alluvial soils இருக்குது, அது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் வந்து availability of irrigation. ஓகே, இரிகேஷன் எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹிமாலயாஸ் சோர்ஸ் ஆஃப் பெரினியல் ரிவர்ஸ், அப்படி வந்து ஒரு கேஞ்சஸ் ஒரு ரிவர் வந்து அது வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் தே ஆர் மோஸ்ட் ஃபர்டைல் பிளைன்ஸ் இன் இந்தியா. ஓகே, நார்தர்ன் பிளைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் டெப்த் பார்த்திங்கன்னா 3000 meters. ஓகே, அது ஆக்சுவலாக ஒரு டிப்ரெஷன். ஓகேங்களா, நம்ம பார்த்துருக்கோம் 2 பிளேட் வந்து மோதிச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த பிளேட் மோதும்போது இந்தியாவோட நார்தர்ன் பார்ட்டில்
ஹிமாலயாஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகி இங்கே ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகுது. எரோடான ஹிமாலயாஸ் வந்து அதை ஃபில் பண்ணுது ஓகேங்களா. எவ்வளோக்கு 2000 to 3000 மீட்டர்ஸ் ஓகே 2 to 3 கிலோமீட்டருக்கு வெறும் மண்ணாக ஃபில் ஆகி இந்த பிளேன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபுல்லாமே அலுவியல் சாயில் தான். அந்த 2000 to 3000 மீட்டர்ஸ் எல்லாமே அலுவியல் சாயில் தான். அதனால தான் அந்த நார்தன் பிளேன்ஸ் வந்து அவ்வளோ ஃபர்டைலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் பிளேட்டியூ. Peninsular Plateau. Okay, for example, so இதுதான் இந்தியா. ஸோ இங்கே ஹிமாலயாஸ் இருக்குது. இங்கே ஹிமாலயாஸ். ஓகே, இது நார்தன் பிளெயின்ஸ். ஸோ இங்கே பிளெயின்ஸ். இது வந்து கிரேட் இந்தியன் பிளேட்டியூ ஓகேங்களா. ஸோ இது கிரேட் இந்தியன் பிளேட்டியூ. ஓகே, ஸோ இதுதான் கிரேட் இந்தியன் பிளேட்டியூ. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டெசர்ட் இருக்கும். ஸோ இங்கே தார் டெசர்ட் ஓகேங்களா. கிரேட் இந்தியன் பிளேட்டியூ, தார் டெசர்ட். ஸோ கிரேட் இந்தியன் பெனின்சுலர் பிளேட்டியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரு பார்ட் தான் டெக்கான் பிளேட்டியூ. ஓகே, ஸோ இந்த பெனின்சுலர் பிளேட்டியூவில் ஃபர்தராக ஒரு பார்ட் வந்து டெக்கான் பிளேட்டியூ. இந்த டெக்கான் ஜோனில் இருக்கிற டெக்கான் பிளேட்டியூ. ஓகே, பெனின்சுலர் பிளேட்டியூ பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கி பிளேட்டியூ, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாகிஸ்தான் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் தாண்டி மெகாலயா பிளேட்டியூ பார்த்தீங்களா. மெகாலயா பிளேட்டியூ, மெகாலயா ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மெகாலயா இஸ் ஆக்சுவலி அ பிளேட்டியூ. ஓகே, ஸோ மெகாலயா பிளேட்டியூ, மெகாலயா ஸ்டேட்டை வந்து நம்ம மெகாலயா பிளேட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு 3 ஹில்ஸ் இருக்கும், காஷி, காரோ, ஜெயின்ஷியா அப்படின்னு. சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ அதுவும் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பெனின்சுலர் பிளேட்டியூ. அதே மாதிரி ராஜஸ்தான் டெசர்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தார் டெசர்ட் வந்து பெனின்சுலர் பிளேட்டியூக்கு மேலே தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது லார்ஜஸ்ட் பிளேட்டியூ. இதில் வந்து டெக்கான் பிளேட்டியூ ஒரு பார்ட். ஓகே, இந்த பெனின்சுலர் பிளேட்டியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே இதோட சைடில் இருக்கும். ஓகே, இந்த பெனின்சுலர் பிளேட்டியூ இஸ் பவுண்டட் பை வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த வெஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த ஈஸ்ட். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின் ஆகும். ஸோ கீழே வரும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கே ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் எந்த பாயிண்டில் ஜாயின் ஆகும்? நீலகிரி ஹில்ஸ். ஓகே, நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீலகிரிஸ் ஆர் த பிளேஸ் வேர் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின் வித் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா பேருக்கு ஏற்ற மாதிரி, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நான் கண்டினியூஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஓகே, பட் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் கண்டினியூஸ். எது டால்? வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸோட ஆவரேஜ் ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஆவரேஜ் ஹைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஹை, ஆவரேஜ் ஹைட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் லோ. ஸோ ஏன் கண்டினியூஸ் நான் கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் ஃபார்ம் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே ட்ரெயின் ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற எல்லா ரிவர்ஸுமே பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும். இப்போ ட்ரெயின் ஆகும்போது என்ன பண்ணுன்னா இந்த ஈஸ்டர்ன் காட்ஸை கட் பண்ணிடும். ஓகே, கட் பண்ணி ட்ரெயின் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபார்ம் ஆகிற ரிவர்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபார்ம் ஆகிற எல்லா ரிவர்ஸுமே பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகும். இங்கே ஃபார்ம் ஆகிற ரிவர்ஸ் இப்படியே ஷார்ட்டாக இந்த பக்கம் ட்ரெயின் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெல்டாவே கிடையாது. டெல்டா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு ரிவர் வந்து லாங்காக இருக்கணும். லாங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் அதனால நிறைய செடிமெண்ட்ஸ் கொண்டு வர முடியும், ஸ்லோவாக வரும். இதே ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வேகமாக போய் கடலில் கரைஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த பக்கம் டெல்டாவே இருக்காது. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஹேஸ் லாட் ஆஃப் டெல்டா. ஸோ எல்லா ரிவருக்குமே டெல்டா இருக்கும். நர்மதா ரிவர்னா நர்மதா டெல்டா, நர்மதா ரிவர் வந்து ஒரு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி இது எல்லாருக்குமே டெல்டா இருக்குது, மகாநதி. ஓகே, ஸோ நர்மதா ரிவர் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிஜினேட் ஆகும், பட் இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும். ஸோ நர்மதா ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரிஜினேட் ஆகி இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும். ஓகே, அது நர்மதா ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ நர்மதா ரிஃப்ட் வேலி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நர்மதா அண்ட் டப்பி ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ நர்மதா ரிஃப்ட் வேலி. ஓகேங்களா, அரேபியன் சீல ட்ரெயின் ஆகிற லாங்கஸ்ட் ரிவர் வந்து நர்மதா ரிவர். ஓகேங்களா, ஸோ இண்டஸ் வந்து த்ரூ பாகிஸ்தானில் அரேபியன் சீல ட்ரெயின் ஆகும், பட் இந்தியாவில் ஒரிஜினேட் ஆகிற ரிவர்ஸில் லாங்கஸ்ட் ரிவர் வந்து ட்ரைனிங் இன் அரேபியன் சி இஸ் நர்மதா ரிவர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ். ஓகே, கோஸ்டல் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கோஸ்டல் பிளைன் இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஓகே, கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஓகேங்களா, ஸோ எப்படி வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இஸ் ஆஸ்
numerous small rivers. Numerous small rivers. Eastern coastal plain, western coastal plain difference இருக்கு. It has numerous small rivers. Eastern coastal plain பார்த்தீங்க அப்படின்னா it has large rivers forming deltas. Large delta forming rivers. It has large delta forming rivers. Okay. So western coastal plain small rivers இருக்கு பட் எதுவுமே டெல்டா ஃபார்ம் ஆகாது. அதே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் டெல்டா ஃபார்மிங் ரிவர்ஸ். அதே மாதிரி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனில் நேச்சுரல் ஹார்பர்ஸ் அதிகம். ஓகேங்களா, இட் ஹாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் நேச்சுரல் ஹார்பர்ஸ். அதே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஹார்பர்ஸ். நம்ம சென்னை வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனில் இருக்குது. சென்னை, விசாகப்பட்டினம் இதெல்லாமே வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனில் இருக்குது. அதே மும்பை, கோவா, மர்மகோவா, கொச்சின், திருவனந்தபுரம் அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்கிங் பிளேன். ஓகேங்களா, அது வந்து சிங்க் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்தியன் லேண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா டில்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது அதனால் வந்து வெஸ்ட் சைடு வந்து சிங்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எமர்ஜிங் கோஸ்ட். இது வந்து எமர்ஜிங் கோஸ்ட். இது வந்து சிங்கிங் கோஸ்ட், இது வந்து எமர்ஜிங் கோஸ்ட். ஓகே, ஸோ அதனால் மேலே வந்துட்டே இருக்கும். ஸோ இதனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மேலே வர வர ஹார்பரோட டெப்த் கம்மியாகிட்டே வரும். ஓகே, ஸோ தேர் நீட்ஸ் டு பி கண்டினியூஸ் ட்ரெட்ஜிங். ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற ஹார்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ், அந்த டெப்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து நம்ம எஃபர்ட் இது பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கோஸ்டல் பிளைன்ஸ். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் க்ளோசர் டு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் க்ளோசர் டு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். இன்னொன்று அதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் நேரோ. ஓகே, ஸோ மவுண்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நீங்கள் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொன்கன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரைட் சைடில் மவுண்டன் இருக்கும், ஆப்போசிட் சைடில் சி இருக்கும். ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மவுண்டன் முடிகிற இடத்துல சி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் பார்த்தீங்கன்னா தே ஆர் வைடு. ஏன்? இட் இஸ் எமர்ஜிங் கோஸ்ட். அதாவது உள்ளேருந்து நிலம் மேலே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்தியன் லேண்ட் மாஸே டில்ட் ஆகுது. ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து உள்ளேருந்து மேலே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் முதல்ல கடலுக்குள்ளே இருந்த இடம்லாம் மேலே வருது. ஸோ அதனால் இட் இஸ் வைட். ஓகேங்களா, ஸோ வைட் இட் ஃபார்ம்ஸ் டெல்டாஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஹார்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனில் இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ப்ரோன் டு சைக்ளோன்ஸ். ஓகே, அதிகமாக சைக்ளோன் பாதிப்பு இருக்கிற இடம். ஓகேங்களா, அதே மாதிரி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் அதிகமாக ரெயின்ஃபால் கிடைக்கும். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் கிவ்ஸ் மோர் ரெயின் டு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன். இதே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேனில் நம்ம வந்து கொன்கன் கோஸ்ட் அண்ட் மலபார் கோஸ்ட்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். வி ஸ்ப்ளிட் இன்டு கொன்கன் கோஸ்ட் அண்ட் மலபார் கோஸ்ட். இதே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா நார்தர்ன் சர்க்காஸ், அதாவது ஒடிஷா அண்ட் ஆந்திரா அந்த சைடில் இருக்க நார்தர்ன் சர்க்காஸ். அதுக்கப்புறம் கோரமண்டல் கோஸ்ட். ஸோ தமிழ்நாடு அண்ட் சவுத் ஆந்திரா கோரமண்டல் கோஸ்ட். ஓகே, இந்த கோரமண்டல் அப்படிங்கிற சோழமண்டல் அப்படிங்கிறதோட ஒரு மறுவன ஃபார்ம். ஓகே, பிகாஸ் சோழ மண்டலம் அப்படிங்கிறது ராஜராஜா பீரியடில் பே ஆஃப் பெங்காலுக்கு வந்து சோழமண்டல ஏரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதோட ஒரு ட்விஸ்டட் ஃபார்ம் தான் கோரமண்டல் கோஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஐலாண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் ஆர்கிபெலாகோ ஐலாண்ட்ஸ். ஆர்கிபெலாகோன்னு என்ன? குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஓகே, இந்தியாவில் இருக்கிற ஐலாண்ட்ஸ் எல்லாமே ஆர்கிபெலாகோ ஐலாண்ட்ஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த ஐலாண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் சைடில் அண்டமான் அண்ட் நிக்கோபார். ஓகே, அதே மாதிரி வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப். ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட்னாவே என்றைக்குமே ஒரு ஸ்ப்ளிட் இருக்கும், டிஃப்ரென்ஸ் கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஓகே, அண்டமான் அண்ட் நிக்கோபார் சார் வால்கானிக் இன் ஆரிஜின். ஓகே, வால்கானிக் இன் ஆரிஜின். ஓகே, லக்ஷதீப் ஆர் கோரல் இன் ஆரிஜின், பவளப்பாறைகள். ஓகேங்களா, ஸோ லக்ஷதீப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள். அண்டமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்கானிக் இன் ஆரிஜின். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து பெனின்சுலாவில் தான் கன்னியாகுமரி. அதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படி யூனியன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திரா பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா நிக்கோபாரோட சவுத்தில் இருக்கும். ஓகே, இந்திரா பாயிண்ட் இஸ் த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த இந்திரா பாயிண்ட் தான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னா நிக்கோபார். ஓகே, ஸோ நம்மளோட இந்தியாவில் இருக்கிற சில ட்ரைப்ஸ், ஓகே, ஒரு 5 ட்ரைப்ஸ் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்காங்க.
அண்டு லக்ஷதீப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து கோரல் ஐலாண்ட்ஸ். ஸோ இருக்கிறதுலே பாதி ஐலாண்ட்ஸ் வந்து அன்இன்ஹேபிட்டட். ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்டு இது எல்லாமே இது ரெண்டுமே யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் யூனியன் டெரிட்டரி தான், லக்ஷதீப்பும் யூனியன் டெரிட்டரி தான். ஓகே, ஸோ இதோட வந்து இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்ட் இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸஸ். ஓகே, அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் வித் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ. வில் see you in the next class.